அவரிடத்தில் அன்பு கூறுவது உண்மையானால் அவர் தான் சாபத்தை ஆசீர்வாதமா மாத்துறாரு. அன்பு கூறுவது உண்மையானால் உங்ககிட்ட ஒரு தீமை கூட இருக்கக்கூடாது, ஒரு பாவம் கூட இருக்கக்கூடாது. பாவத்தை வச்சுக்கிட்டு நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், ஆண்டவர் எனக்கு மேல அன்பா இருந்து என்னுடைய சாபத்தை ஆசீர்வாதமா மாத்த மாட்டேங்கிறாரு. அந்த பாவம் ஆண்டவரை ஆசீர்வதிக்க கூடாதபடிக்கு, அவர் மேல நீ அன்பு செலுத்த கூடாதபடிக்கு தடை வேணுது. யோசித்து பார், பாவம் இல்ல வாழ்க்கை, பாவம் இல்லையா? நீ ஆண்டவர் மேல அன்பா இருக்கிறேன்னு சொல்ற, உண்மைதான். ஆனா உன்கிட்ட பாவம் இல்ல. யோசித்து பார் சொல்றேன், அவர் மேல அன்பு செலுத்துறவன் பாவத்தை வெறுத்து விடணும். ஆனா இன்னைக்கு எத்தனை பேர் தன்னுடைய வாழ்க்கையில ரகசியமா பாவம் செய்ற, ஆனா என் சாபம் போகவே மாட்டேங்குது. போகாதுப்பா, போகாது. ஏன்னா உன்கிட்ட இருக்கிற பாவம் ஊருக்கு தெரியாது, ஆனா கர்த்தருக்கு தெரியும். எப்படி உன் வாழ்க்கையை மாற்றாரு, உன் ஆசீர்வாதத்தாரு? ஆண்டவர் மேல நீ அன்பு கூர்ந்தால் ஆண்டவர் உன் மேல அன்பு கூறுவாரு. அப்படி அன்பு கூர்ந்தால் உன் சாபம் ஆசீர்வாதமா மாறும். அவர் மேல நீ அன்பு கூர்ந்தா பாவத்தை வெறுத்துறணும். பாவத்தை வச்சுக்கிட்டே நான் ரட்சிக்கப்பட்டவன் தானே ஆண்டவரே, நான் ரட்சிக்கப்பட்டவன் தானே ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த சாபம், ஏன் இவ்வளவு நாளா இந்த சாபம் என்ன இருக்குது, ஏன் இந்த தெரியாத வியாதி, ஐயோ என் பணம் எல்லாம் டாக்டர்கிட்ட போகுது, ஐயோ வெட்டிக்காரன் சாப்பிடுறாங்க, எதுக்குங்க ஆண்டவரே? பாவம் தான் பாரு, ரகசியமா பாவம் செய்ய